எடுத்துக்கிட்டாங்க, என்னோட உழைப்பை இன்னொருத்தங்க திருடிட்டாங்க, அதனாலதாங்க என் வாழ்க்கையில நான் இங்க இருக்கேன், இல்லைன்னா நான் எங்கேயோ போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட யாராவது சொல்லியிருப்பாங்க. இல்ல நீங்க கூட யார்கிட்டயாவது சொல்லியிருக்க சான்ஸ் இருக்கு. பட் அது கரெக்டா? இந்த கதையை கேளுங்க. 2 பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு பையன் வந்து மரத்துல தேன் கூடு இருக்கிறத பாக்குறான். அவனுக்கு தேன் சாப்பிடணும் அப்படின்னு ஆசையா இருந்து அந்த தேன் கூட்டை அழிக்க போறான். ஆனா இன்னொரு பையன், வேண்டாண்டா, அந்த தேன் கூட்டை அழிக்காத, அந்த தேனி வந்து பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டப்படும், அது எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த தேன் கூட்டை உருவாக்கி இருக்கும், அதனால நீ அதை பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அந்த பையன், இல்லடா, நம்ம இப்ப வந்து அதுல இருந்து தேனையும் அந்த தேன் கூட்டை மட்டும் தான் நம்மளால அழிக்க முடியும், ஆனா அந்த தேன் கூட்டை உருவாக்குற அந்த தேனியோட திறமையை இங்க யாராலும் அழிக்க முடியாது, அதனால அந்த தேனி வந்து வருத்தப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த மாதிரி தாங்க நம்ம கிட்ட இருக்கிற நம்மளோட பொருளையும் நம்மளோட வேலையும் வேணா இன்னொருத்தங்க திருடிடலாம், ஆனா நம்மளோட திறமையை இங்க யாராலும் எடுக்க முடியாது. சோ நம்மளோட திறமையும் நம்மளோட போக்கஸும் வந்து ஃபுல்லா அதுலயே இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிட்ட போன பொருளை விட அதிகமான விஷயங்களை குறைவான நேரத்துல நம்மளால உருவாக்க முடியும். அதனால உங்களோட விடாமுயற்சியை மட்டும் எப்பவும் விட்டுறாதீங்க.